அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாரன் எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணணும். அதாவது டூ வீலர் புதுசாக ரோட்டில் ஓட்டி பழகிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்கள் எந்தெந்த இடங்களில் ஹாரன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஹாரன் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா, நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு முன்னாடி யாராவது நடந்து போய்கிட்டு இருக்கலாம், டூ வீலரில் போகலாம், அவங்கள நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது ஹாரன் கொடுக்கணும். இது எதுக்காகனா, நான் உங்களை ஓவர்டேக் பண்ணி போகிறேன், நீங்கள் அதே பொசிஷனில் போங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா இது சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் ஓரமாக தானே போகிறோம், எதுக்கு நீங்கள் ஹார்ன் அடிக்கிறீங்கன்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. நான் உங்களை ஓவர்டேக் பண்ண போகிறேன், நீங்கள் என்ன பொசிஷனில் போகிறீங்களோ அதே பொசிஷனில் போங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, நம்ம தெருக்களில் போகும்போது இன்னொரு தெரு உள்ளே வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு திரும்பலாம், இல்லை ரைட் சைடு திரும்பலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தெரு வருது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஹாரன் கொடுக்கணும். ஏன்னா உள்ளேருந்து யாராவது நடந்து வருவாங்க, டூ வீலரில் வருவாங்க, சைக்கிளில் வருவாங்க, அவங்களுக்கு நாம் இந்த தெருவை கிராஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ரோட்டில் ஒரு டேர்னிங் மாதிரி வருது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஹாரன் கொடுக்கணும். ஆள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, டேர்னிங் இருக்கும்போது ஆப்போசிட்டில் வர்றவங்க வர்றாங்களான்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அதுக்காக அந்த இடத்துல நாம் ஹாரன் கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி ஆக்சிடெண்ட் ஆகிறது அவாய்ட் பண்ணிக்கலாம்.